பிரைஸ் தி லார்ட். ஓட்டுரிமை என்பது ஒவ்வொரு மக்களுடைய சட்டபூர்வமான உரிமை. நம்முடைய உரிமையை நம்ம காசுக்கு விற்கக்கூடாது. இன்றைக்கு ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுக்குற காரியங்கள் தாராளமாக நடந்து கொண்டு இருக்கு. அநேக ஜனங்கள் பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறாங்க. பணத்தை வாங்கி ஓட்டு போடுறது ஒரு பாவச் செயல். சிலர் அவங்களுக்கு பிடித்தமான நபருக்கு வாக்களிப்பாங்க. சில பேர் காசை வாங்கி கொண்டு வாக்களிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்தவர்கள்லாம் யாருக்கு ஓட்டு போட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு போடுவாங்க. சில பேர் அவங்க போதகர்கள் யாருக்கு போட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு போடுவாங்க. நாம் யாருக்கு ஓட்டு போடுறது சரியானது? கர்த்தருடைய சித்தம் யார் மேல் இருக்கிறதோ அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுறது தான் சரியானது. ஆண்டவருக்கு சித்தமான நபர் யாருங்கிறத ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிங்க. ஆண்டவருக்கு சித்தமான நபரை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுப்பாங்க. பொதுவாக ஆண்டவர் ஒரு மனிதனை கொண்டு அவர் மேலே அந்த மனிதர் மேலே ஒரு சித்தம், ஆண்டவருடைய சித்தம் இருக்கும்போது சத்ருவானவன் அவருக்கு அந்த மனிதனுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அந்த மனிதனுடைய பெயரை கெடுக்கிற வகையில் சில சதி திட்டங்களையும் கொண்டு வருவது வழக்கமான காரியம். பல்வேறு தடைகளை தாண்டி தான் தேவனுக்கு சித்தமான நபர் தமிழகத்தை ஆட்சி செய்வார். கர்த்தருக்கு சித்தமான நபர் யார் என்பதை நீங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய விருப்பத்தின்படி நீங்கள் வாக்களியுங்கள். உங்களுடைய போதகர் விருப்பத்திற்கோ அல்லது உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் விருப்பத்திற்கோ அல்லது பணம் கொடுத்தவர்கள் விருப்பத்திற்கோ அல்லது கிறிஸ்தவர்கள் எல்லாரும் யாருக்கு ஓட்டு போட தேர்ந்தெடுத்திருக்கிறார்களோ அவர்கள் விருப்பத்திற்கோ வாக்களியாமல் நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு சித்தமானவரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். God bless you.